வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்கள் ராசியில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. குருவானவர் 2ஆம் வீட்டில் போனாலே விசேஷம். 2ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறார். எனக்கு இவ்வளவு நாளாக ஏதோ ஒரு இம்சை, ஏதோ ஒரு தொல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ அந்த தொல்லை தீரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை படுத்துவார். இவ்வளோ நாள் அப்படி இருக்கு. சரி, இப்போவும் 10ல் தானே சனி இருக்கார், அவர் ஒன்றும் மாறலையே. ஆனால் குரு பார்வைப்படுவதால் என்ன நடக்கும்னா, நான் நார்மலாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 10ல் சனி இருந்தால் என்னென்னா, உன் தலையில் ஒரு லோடு, ஒரு கிரானைட்டு, ஒரு 10 கிலோ கிரானைட்டு லோடை தூக்கிட்டே நம்ம போகிற மாதிரி. இப்போவும் அங்கே தான் இருக்குது கிரானைட்டு. ஆனால் அந்த லோடை உங்கள் மேலே விழாமல் பக்கத்தில் யாரோ 2 பேர் தாங்கி பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தலை மேலே இருக்கிற போல் தெரியும், ஆனால் அதுக்கு வெயிட்டே இல்லை. அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் குறையும். அப்போ வேலை பார்க்குற இடத்துல சில நல்ல மாற்றங்களும் உங்களை பற்றி உயர்ந்த மதிப்பீடுகளும் ஏற்படுவதால் நன்மைகள் உண்டாகும். சரி, சுக்கிரனும் புதனும் இருந்தால் எப்படி? ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைக்கும். பர்சனல் சரிஸ்மா சொல்லுவான். என்ன இவர், அதாவது சரிஸ்மான்ற ஒரு வார்த்தையுடைய ஒரு விஸ்தாரம் என்னென்னா, எந்த காரணமும் இருக்க வேண்டாம், உங்களை பார்த்தா பிடிக்கும், நீங்கள் பேசுனா சந்தோஷமாக இருக்கு, உங்களை பார்த்தா பிடிக்கும். இதுதான் சொல்லுவாங்க சினிமா நடிகன் அப்படின்லாம். அவங்களுக்கு அந்த இது இருந்தால் தான் அவங்களால ஹிட் பண்ண முடியும். எவ்வளோ தான் வேணால் திறமை இருக்கட்டும், இருந்தால் கூட அவங்கள பார்த்தா பிடிக்கணும், அவங்க பேசுனா ரசிக்கணும். அப்படி ஒரு கிஃப்ட்டு அது அவன் தான் ஸ்டார்டம் அடைய முடியும். மற்றபடி சொல்லுவாங்கப்பா நல்ல திறமைசாலி தான், என்னன்னு தெரியல ஒரு மேலே வரலையேப்பா. இது பல பேருக்கு நீங்கள் பார்க்கலாம் திரைப்படத்துறையிலேயே. அப்போ அந்த பர்சனல் சரிஸ்மாங்கிறது கூடக்கூடிய நேரம். அது ஜாதகத்தில் பர்மனன்ஸியாக இருக்கக்கூடியதுன்னா அது நிலச்சிருக்கு. ஆனால் இது டைம் பீயிங் இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம். தொழிலில் எனக்கு மாற்றம் வேண்டும், எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப மோசமான ஆளுங்க எல்லாம் அப்படி சொல்லுவீங்க. அப்போ என்ன ஆகும்? நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா குரு பவர்ஃபுல்லாக ஆஸ்பெக்ட் பண்ணுறார் 10ஆம் வீட்டை. நிச்சயமாக உங்களுடைய தொல்லைகள்லாம் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் செவ்வாயும் சூரியனும் 12ஆம் வீட்டுக்குள்ளே வருவாங்க. கிட்டத்தட்ட செவ்வாய் வரும்போது 20ஆம் தேதி, சூரியன் 15ஆம் தேதி அவங்க வராங்க. அப்படி அவங்க வருவதால் என்ன பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டில் 2 உஷ்ணாதிக்க கிரகங்கள் இருக்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும்னு அர்த்தம். ஏன்னா இவன் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் 6ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 12ஆம் வீட்டில் 6 நம்ம ஹெல்த்து. அப்போது என்ன மாதிரியான ஹெல்த்து? பெரும்பாலும் அடிவயிற்றில் உஷ்ணம். அடிவயத்தில் உஷ்ணம் அப்படின்னு சொன்னால், விமனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸில் வரக்கூடிய எரிச்சல், யூட்ரஸில் ஏதாவது தொல்லைகள், சில நேரங்களில் ஏதாவது அல்சரஸ் ஃபார்மேஷன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அது 2ஆம் பகுதியில். ஸோ இப்படி தான் வருது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் மிக சிறப்பான ஒரு மாதம், வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம், தனிப்பட்ட வாழ்க்கை, லவ் அண்ட் ரொமான்ஸ் சொல்லுவோம், அதிலெல்லாம் கொடிகட்டி பரப்பீங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு காலம். அதுக்குன்னு படிக்கிறவன் கெட்டு போடுவானா? ரொம்ப நல்லா படிப்பான், நல்ல காலேஜ் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒரு 50 இயர்ஸ், அரௌண்ட் 45-50 அப்படி இருக்கும்போது, இந்த கம்பெனியில் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரமோட் ஆகியிருக்கேன், நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு நல்ல மாதமாக, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இது உருவெடுக்கிறது.
என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.